பிக் பேஷ் தொடரில் சிட்னி சிக்ஸர்ஸ் மற்றும் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் சிரிப்பூட்டும் சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சிட்னி அணியுடைய பேட்ஸ்மேன் ஜேம்ஸ் பவுலரை நோக்கி பாலை அடிக்க அந்த பால் ஸ்டெம்பை அடிச்சிருது. மெல்பர்ன் அணி ரிவ்யூ போக ரீப்ளேல அவுட் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருது. மூணாவது அம்பையருடைய முடிவுக்கு மைதானமே காத்திருக்க அம்பையரோ நாட் அவுட்டுக்கான பட்டனை அழுத்துறதுக்கு பதிலா அவுட்டு கொடுக்கறதுக்கான பட்டனை அழுத்தி அவுட்டு கொடுத்துறாரு. தப்பான பட்டனை அழுத்தினதை உணர்ந்த அம்பையர் அப்புறமா நாட் அவுட் கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்வு ஸ்டேடியத்துல பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அறிவிச்சிருக்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். UAEக்கு எதிரான தொடரில் ஆப்கானிஸ்தான் அணியை வழிநடத்தின இப்ராஹிம் ஜத்ரான் இந்தியாவுக்கு எதிரான T20 சீரீஸ்லையும் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கார். ஆல்ரவுண்டர்களான முகமது நபி, அஸ்மதுல்லா உமர்சாய், ரஷீத் கான் ஆகியோரும் அணியில இடம்பெற்றிருக்காங்க. ரஹ்மனுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பராகவும் செகண்டரி விக்கெட் கீப்பரா இக்ராம் அலிகளும் செயல்பட இருக்காங்க. முஜிபுர் ரஹ்மான், நவீன் உல் ஹக், நூர் அகமதுன்னு பலமான பவுலிங் யூனிட்டோட இந்தியாவை சந்திக்க இருக்கு ஆப்கானிஸ்தான் அணி. T20 உலக கோப்பைக்கு முன்னாடி இந்த ரெண்டு அணிகளும் விளையாடும் கடைசி சர்வதேச T20 தொடர் இதுதான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை பத்தின அறிவிப்பு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. T20 உலகக்கோப்பை தொடருடைய குரூப் ஆட்டங்கள் முடிவில் ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் டாப் 2 அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறும். சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்ற 8 அணிகள் 2 குரூப்புகளாக பிரிக்கப்பட்டு சூப்பர் 8 ஆட்டங்கள் நடைபெறும். அந்த 2 குரூப்ல இருக்கும் டாப் 2 அணிகள் செமிஃபைனலுக்கு தகுதி பெறும். அந்த 4 அணிகள்ல இருந்து 2 அணி ஃபைனலுக்கு முன்னேறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.